ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஷாக்கிங்கான விஷயம் நடந்திருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸோட மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா அது மட்டும் இல்லாமல் டீம் எல்லாத்தையும் வச்சு ஒரு வார்னிங் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. IPL 2025ஓட ப்ராக்டிஸ் கேம்ப் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நம்முடைய தீபக் சகர் வந்துட்டு ரீசெண்டாக மும்பை இந்தியன்ஸோட ஜெர்சி எல்லாம் வந்து போட்டு ஒரு இன்டர்வியூ கட் பண்ணியிருந்தார். ஸோ அவர் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸில் ஜாயின் பண்ணி அந்த ஜேர்னி அப்படிங்கிற விஷயத்தை பற்றிலாம் பேசியிருந்தார். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லா பிளேயர்ஸையும் கவர் பண்ணி காமனாக ஒரு வார்னிங் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க. ரிகார்டிங் என்ன அப்படின்னா, IPL 2025 டிசிப்ளின் பற்றி தான். ஸோ IPL 2024 மும்பை இந்தியன்ஸ் வந்து ஹர்திக் பாண்டியோட கேப்டன்சியில் ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியரான டீமாக உருவானதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு அவங்க பார்க்குறாங்கன்னா, அந்த இடத்துல டீமுக்குள்ள ஒரு யூனிட்டி இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ டோட்டலாக நீங்கள் IPL 2024 எடுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா வந்துட்டு மும்பை இந்தியன்ஸோட கேப்டன்லேருந்து கிளம்புவாருங்கிற விஷயம் யாருக்குமே வந்துட்டு ஒரு எதிர்பார்ப்பே இல்லாமல் இருந்த விஷயத்த அவங்க பண்ணாங்க. ஸோ அந்த கேப்டன்சி சேஞ்ச் அப்படிங்கிறத அந்த இடத்துல யாராலையுமே வந்து எதிர்பார்க்க முடியல. ஸோ அந்த கேப்டன்சி சேஞ்சை எதிர்பார்க்க முடியாத ஃபேன்ஸ் அப்படியே அந்த வெறுப்பை கொண்டு போய் ஹர்திக் பாண்டியா மேலே போட்டாங்க. ஸோ ஹர்திக் பாண்டியா என்ன பண்ணாலும் தவறு அப்படிங்கிற மாதிரியே வந்துட்டு அது எல்லாம் ப்ரொஜெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஈவன் வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஹர்திக் பாண்டியா ரோஹித் சர்மா வந்துட்டு நீங்கள் வந்து இங்கே நிற்க வேணாம், ஃபீல்டிங்கில் வந்துட்டு நீங்கள் அங்கே போய் நில்லுங்க அப்படிங்கிற ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறத கூட ஸோ அவங்க வந்துட்டு அதை வந்து வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி போர்ட்ரே பண்ணி அதை வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே என்னாச்சு அப்படின்னா, டீமுக்குள்ளே ஒரு யூனிட்டியாக வந்துட்டு கிரியேட் பண்ணவே இல்லை. ஏன்னா வந்து ஒரு புது கேப்டனாக குஜராத் டைட்டன்ஸ் டீமை கேப்டன்சி பண்ணி மெய்டன் டைட்டில் அந்த ஒரு கேப்டன்சி பீரியடில் எடுத்து கொடுக்க முடிஞ்ச ஹர்திக்கால் அவருடைய ஃபார்மர் ஃப்ரான்ச்சைஸை கேப்டன்சி எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கிற ஹர்திக் பாண்டியாவால் வின் பண்ண முடியல. இந்த விஷயம் வந்துட்டு ஆன் ஸ்டேஜில் மட்டும் கிடையாது. ஸோ நிறைய விஷயங்கள் நடந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு எகென்ஸ்டான மேட்ச்னு நினைக்கிறேன். அந்த மேட்ச்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவை பூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஃபார்மர் ஸ்கிப்பர் நம்மளுடைய ரோஹித் சர்மா இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு சப்போர்ட் பண்ண சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் ஜிடிக்கு எகென்ஸ்டான மேட்ச்சில் ஹர்திக் பாண்டியாவும் ரோஹித் சர்மாவும் பேசுகிற விஷயங்கள் எல்லாத்தையுமே எடுத்து போட்டு ஸோ அந்த இடத்துல இவர் மேலே கோபமாக இருக்கிறார். இவரோட கேப்டன்சியில் ஆடுறதுக்கு ரோஹித்துக்கு பிடிக்கல. ஸோ ரோஹித் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறது ஹர்திக்கு பிடிக்கல அப்படிங்கிற விஷயங்கள் மட்டும் நிற்காமல் மும்பை இந்தியன்ஸோட பிளேயர்ஸ், கோச்சஸ் இவங்கெல்லாம் போடுற ஸ்டோரிஸ் எல்லாம் டீகோட் பண்ணி இதுதான் மீனிங் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பெரிய லெவலில் வந்து வைரல் ஆச்சு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் டீகோட் பண்ணி இதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் டீமால் வெளியே வர முடியல. ஈவன் மேனேஜ்மெண்ட் அதுக்குள்ளே தலையிட்டாலும் பெரிய ப்ராப்ளம் ஆயிரும். மேனேஜ்மெண்ட்டாலையும் அந்த விஷயத்தை ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு அப்புறம் கேரி ஃபார்வர்டு பண்ண முடியல. ஸோ அதனால் இந்த தடவை இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸோ எனக்கு இந்த பிளேயரை பிடிக்காது, இந்த மாதிரி வந்துட்டு இந்த பிளேயர் இது பண்ணால் நான் வந்து விளாட மாட்டேன், இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது, டீமுக்குள்ளே யூனிட்டி அண்ட் டிசிப்ளின் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரோஹித் சர்மா அண்ட் ஹர்திக் பாண்டியா இவங்களெல்லாம் வச்சே ஒரு வார்னிங் அப்படிங்கிறத வந்துட்டு MI மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்னும் ஃபியூ வீக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸோட ப்ராக்டிஸ் கேம்புக்கான அப்டேட்டும் கூடிய விரைவில் வெளியே வரும் அப்படிங்கிறத சொல்லி தான் அந்த விஷயங்கள் நடந்திருக்கு. ஏன்னா இப்போ மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்துட்டு ஒரு சாம்பியன் டீம் மாதிரி ஆடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல வருடங்களான மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ டோட்டலி அந்த இடத்துல இப்போதைக்கு ரீசெண்ட் இயர்ஸில் வந்துட்டு GT 2 வருஷம் ஒரு டாமினன்ட் ஃபோர்ஸாக இருந்தாங்க. அப்புறம் CSK இருந்தாங்க. இந்த மாதிரியான டீம்ஸ் தான் மாறி இருந்துகிட்டே இருக்கே தவிர மும்பை இந்தியன்ஸ் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சாம்பியன் டீம், அவங்க டாமினன்ட் ஃபோர்ஸாக இருந்து நம்ம வந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு பார்க்குறதுக்கு. ஸோ அந்த விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னா டீமுக்குள்ளே நல்ல ஒரு டிசிப்ளின் இருக்கணும். இந்த மாதிரி வந்துட்டு எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் மேனேஜ்மெண்ட் சொல்ல நினைக்கிறது. ஏன்னா ஒரு சீசன் ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த மாதிரியான விஷயங்களை போய் அட்ரஸ் பண்ணுறது அப்படிங்கிறது MI மேனேஜ்மெண்ட்டுக்கு பிடிக்கல. ஸோ அதனால் நம்ம இப்போவே சொல்லிட்டோம் அப்படின்னா பிளேயர்ஸ் அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இனிமேல் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம் தான். நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட ஒப்பீனியன் கேட்குறதுக்கும் நான் வெயிட்டிங்கில் இருக்கிறேன்.